ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் ஒரு வெத்தலையை வச்சு வெத்தலை குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பனி நாளில் அடிக்கடி நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும், கோல்டு பிடிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வெத்தலை குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னாக்க நெஞ்சு சளியெல்லாம் நல்லா கரைச்சிரும். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு வானல் எடுத்துகிட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுக்கணும். 4 பச்சரிசி, 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கணும். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் கொத்தமல்லி வர, ஒரே ஒரு காஞ்ச மிளகு, ஒரு சின்ன கட்டி அளவுக்கு பெருங்காயம், தூள் பெருங்காயமாக இருந்தால் அப்புறமா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். செவக்க வறுத்துட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜீரகம் போட்டு ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டு எடுத்து இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஒரு 7-8 வெத்தலை எடுத்துட்டுருக்கேன். இது நம்ம பார்த்து மாடி தோட்டத்துலேயே இருக்குது வெத்தலை. அதுலேருந்து பறித்து கொண்டு வந்து வச்சது தான். ஒரு சின்ன கொடியாட்டம் நட்டுட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து வெத்தலை ஈஸியாக வந்துடும். வெத்தலையில் ஏராளமான மருத்துவ குணம் இருக்கிறதுனால இது போல் ஒரு குழம்பு பண்ணி சாப்பிட்லாம். யாராவது ஆற்றுக்கு வரான்னா உடனே கடைக்கு ஓட தேவையில்லை, மாடிக்கு போய் பறிச்சுன்னு வந்து வெத்தலை பாக்கு கொடுத்துடலாம். 4 பூண்டு போட்டுக்கலாம். அதே எண்ணெயிலேயே வறுத்த அந்த வானல்லையே. பூண்டு வேண்டாங்கிறவா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுருக்கேன். ஓமம் போடுறத நல்லா வாசனையாக இருக்கும். அதே சமயம் வெத்தலையோட ஓமம் சேர்றது இன்னுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பறிச்சுன்னு வந்த வெத்தலையை நல்லா அலம்பிட்டு ஒரு தடவை நடுவில் உள்ள காம்பை நீக்கிட்டு அதை 1-2 பிச்சு போட்டுக்கலாம். அந்த பூண்டோடையே இந்த வெத்தலையை இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். புளியை நீரை விட்டு ஊற வச்சு கரைச்சி விட்டாலும் விடலாம், இல்லாட்டா அதுலேயே போட்டு அரைச்சிட்டு விட அப்படியே டைரெக்டாக விட்டுக்கணும். இப்போ இந்த வெத்தலை, புளி, பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு ஒரு 10 வெந்தயம் போல் எடுத்து போட்டுக்கலாம். கடுகு வெடித்து வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு வேண்டாங்கிறவா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. குழந்தைகளுக்கு இதை போட்டால் கொஞ்சம் சாப்பிடுவாங்கிறதுனால நான் வெங்காயம் போடுறேன். வெறும் வெத்தலை குழம்புன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடாது, இதுன்னா கொஞ்சம் ஆசையாக சாப்பிட்டு. வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா செவக்க வதக்கிக்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுட்டு மஞ்சப்பொடியும் வெங்காயத்தையும் ஒரு பெரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெத்தலை, அந்த துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் அந்த விழுதை எடுத்து வானலில் போட்டுட்டு அதிலே ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு அதையும் நல்லா மிக்சியை அலம்பி அதிலே விட்டு நல்லா கலக்கணும், கட்டி இல்லாமல். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. எல்லாமே வறுத்து அரைச்சி விட்டதுனால ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். ஓரளவு கெட்டியானதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதித்து மேலே நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதில் உருவி போட்டோம். சில சமயம் வெத்தலை வாங்கி நிறையா மீந்து போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் இது போல் ஒரு வெத்தலை குழம்பு பண்ணி சாப்பிட்டோன்னாக்க உடம்புக்கு வெத்தலையோட சத்தும் சேர்ந்துடும், நெஞ்சில் உள்ள சளியை நல்லா கரைச்சிரும். இது போல் வெங்காயம் பூண்டு போட்டு வெத்தலை குழம்பு பண்ணுறதை குழந்தாலும் விரும்பி சாப்பிட்டுடுவா. மிளகு வாசனையோட இந்த வெத்தலை வாசனையோட சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.